குழந்தைகளுக்காக வரக்கூடிய புற்றுநோய்களுக்கான காரணங்களை உலகமே வியந்து வியந்து ஏன் இப்படி கூடுது, எதனால இப்படி கூடுது, எதை கண்ட்ரோல் பண்ணணும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் தெளிவான காரணங்கள் வரல. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 10 அல்லது 15% தான் மரபு ரீதியாக ஒரு குழந்தைக்கு, ஒரு 7 வயசு 8 வயது குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் வருகிறது என்றால் 15% வேண்டுமானால் மரபு ரீதியாக ஒரு ஜீன் உள்ள இருந்து ஒரு ரெட்டினோபிளாஸ்டோமாவோ இல்ல ஒரு நியூரோஃபைப்ரோசிஸ்ல வரக்கூடிய புற்றுநோயோ வந்து 15% தான். 85% சுற்றுச்சூழலோ உணவோ காரணமாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. மிகப்பெரிய மருத்துவ நூட்கள்லாம் சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பல பணிகள் நடத்தணும். அதை பற்றி பல விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல்ல நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உணவு தான். உணவில் எந்த அளவுக்கு நம்ம அக்கறையா இருக்கோமோ அந்த அளவுக்கு ஓரளவேனும் நம்முடைய எதிர்ப்பாற்றலை கூட்டி வைத்திருக்கவும் பல நோய்கள் வராமல் நம்மை தடுப்பதற்கும் நம்ம உணவு ரொம்ப உதவியா இருக்கும்.